நம்ம இப்போ மாங்காய் புளியங்காய் வச்சு இந்த மாதிரி தான் ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இது நம்ம வீட்டில் இருக்க மாங்காய் மரம். இதுலேருந்து மாங்காய் ஒன்று பிச்சுக்கலாம். அப்படியே வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய தோப்பு இருக்குது. அதில் புளியங்காய் நிறைய காய்ச்சி தொங்குது. அதிலேருந்து ஒரு புளியங்காயும் பறிச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட மெயின் டிஷ்ஷு. இதை வச்சு தான் நம்ம புளியங்காய் மாங்காய் தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நம்ம மாங்காய் இடித்து சாப்பிட்றது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மாங்காய் கழுவிட்டு மாங்காய் கழுவுமா, அதுக்குள்ளே இந்த புளியங்காய் இருக்குது, அதை நாம் தோல் மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி தோல் சீவிக்கலாம். எல்லாத்தையுமே தேவையானது மட்டும் தோல் சீவிக்கலாம். இது கண்டினியூ ஆகிற மாதிரி. ஒரே ஒரு பீஸ் மட்டும் போடு. இதுக்குள்ள ஒரு வரமிளகா, இந்த புளிங்க இருக்குதுல்ல, அதை நம்ம வெட்டி போட போகிறோம். போட்டோமா, அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா, ஒரு இந்த கொஞ்சமாக இருக்கிறதுனால அரை பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இது நாம் இடிக்கமாக இருந்து எடுங்க. ஏமா முழுசா போடுற? கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வேண்டியது அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் சீரகப்பொடி, சீரகப்பொடி போட்டு இதை கொஞ்சம் போட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து இந்த ஒரு தட்டு இருக்குதாம்மா, எடுத்து டேஸ்ட் பாரு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், இதை போட்டு நல்லா ஒரு இடி அடிச்சுக்கணும். இதே அம்மிக்கல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். எங்கிட்ட அம்மிக்கல் இல்லை, அதனால இதை வச்சு தட்டிட்டு நாங்கள் பண்ணுறோம். இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு கம்பங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, செமையாக இருக்கும். க்ளோஸாக காட்டுங்க. சரிங்களா?
இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க. தட்டு கட்டுமா? கத்தியோட திரும்ப சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் ஆக ஒரு பீஸ் சாப்பிட்றோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சொத்துக்கு கம்பங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிடுமா? பாய்.